I tell you, to all those who have, more will be given, but from those who have nothing, even what they have will be taken away. Luke chapter 19, verse 26. The parable of the 10 pounds reminds us that God rewards us according to our deeds. A tree is known by its fruits. We can use God's gifts like our talents. A tree is known by its fruits. We can use God's gifts like our talents in a variety of ways. If we are faithful and sincere in small matters, we will even inherit the eternal God of heaven and earth, who is praised by all. A work is truly excellent when the intention of the workman is struck out from the love of God and returns again and again to rest in charity. Saint Augustine of Hippo. உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறை ஆட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து
ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். 2ஆம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், இந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். To all those who have, more will be given. உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பிளஸட் மதர் தெரேசாவுடைய வார்த்தைகள். If we are meek and humble, we will learn to pray. If we learn to pray, we will belong to Jesus. If we belong to Jesus, we will learn to believe. And if we believe, we will learn to love. And if we love, we will learn to serve. நாம் சாந்தமும் தாழ்ச்சி உள்ளவராயின் செபிக்க கற்போம். செபிக்க கற்றுக்கொண்டால் இயேசுவுக்கு சொந்தமாவோம். இயேசுவுக்கு சொந்தமானால் விசுவசிக்க கற்போம். விசுவசித்தால் அன்பு செய்ய கற்போம். அன்பு செய்தால் சேவை கற்போம். எப்படி பாருங்கள், படிப்படியாக நாம் முன்னேறுகிறோம். ஒன்று இன்னொன்றுக்கு வழிவகுக்கிறது. இதுதான் ஒரு பெரிய சித்தாந்தம். நாம் ஒன்றை கடைபிடிக்கின்றோம் என்றால் அதன் வழியாக இன்னொன்று, அதன் வழியாக இன்னொன்று என்று இறுதியிலே எது மிக தேவையோ அதை போய் அடைவோம். ஆக இறுதியிலே பிறருக்கு உதவுவது, பிறருக்கு சேவை செய்வது. இப்பொழுது டிவியில் சென்னையில் நிறைய தண்ணி சூழ்ந்துக்குச்சு. பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் ஒரே புலம்பல். அது சரியில்லை, இது சரியில்லை, தண்ணி நடக்கல, கவர்மெண்ட் வரல, அதிகாரிகள் வரல. சரி, இருக்கிறவங்க யாராவது சேர்ந்து இந்த நேரத்தில் ஏதாவது செய்யணும்னா அத்திப்பூத்த மாதிரி 2-3 நியூஸில் தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அடைப்பை சரி செய்தார்கள். தண்ணீர் வரக்கூடிய இடத்தை மணல் மூட்டை கொண்டு அடைத்தார்கள். அப்படி ஆளாளுக்கு செய்யலாமே. ஆளாளுக்கு செஞ்ச பாதி கஷ்டம் தீரும். நமக்கு எல்லாரும் வந்து செய்யணும்னு எதிர்பார்க்கிறோமே தவிர நாம் எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறோம்? அதில் நிறைய பேர், இந்த பிலாந்திரபிஸ்ட் நிறைய பேர் உதவி செய்ய முன் வருகிறார்கள். மனிதம் அப்பொழுதுதான் வெளியே தென்படுகிறது. இவரெல்லாம் போற்ற தகுந்தவை. யார் எடுத்தாலும் புலம்பல் தான். யாரும் வந்து பார்க்கல, யாரும் வந்து பார்க்கலன்னு. மற்ற நேரத்தில் நீ என்ன செய்தாய்? இதற்கு தயாராக இருந்தாயா? நான் சென்னைக்கு போயிருந்தேன். 2 பக்கமும் அடுக்குமாடி மாளிகை, எல்லாம் படித்தவங்களும் வசதியானவங்களும் வாழ்ந்துக்கிறாங்க. வெளியில் இறங்குனா தெருப்புற குப்பை. அந்த குப்பையெல்லாம் என்ன ஆகும்? மழை அடித்தோன்னே எல்லாம் அடைச்சிக்கிட்டு போய் எங்கே தண்ணி போகுதோ அந்த இடத்துல அடைச்சிக்கிட்டு நிற்கும். இதை சரி செய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த கட்டடம் ஊறி
அங்கே இருக்கக்கூடிய சுவிட்ச் எல்லாம் முதல்ல ஷாக் அடிக்கும். முதல்ல அது ஒரு ஆபத்து. பிறகு அந்த கட்டடத்துக்கு அது பலவீனத்தை தரும். ஊறி போய் வேறு ஏதாவது ஒரு சின்ன அதிர்ச்சினா கட்டடம் இடிந்து விடும் அல்லது கிராக் விடும். இப்படி என்ன காரணம்? இந்த குப்பை அடைத்து கொண்டு இருப்பது தான். ஆக இப்படி மதர் தெரேசா ஒன்று ஒன்றாக சொல்லி இறுதியிலே நீ பிறருக்கு உதவக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேலிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்வதை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளலாம். வாட் காட் ஆஸ்க்ஸ் ஆஃப் us is not success but faithfulness. இறைவன் நம்மிடம் வெற்றியை அன்று விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நீ செய்கிற காரியம் ஜெயமடைந்ததா, வெற்றி கிடைத்ததா, உனக்கு சக்சஸா, அது அல்ல. செய்ததை நன்றாக செய்தாயா? ஆகவே அதைரியப்படாதே. பல சமயங்களில் உன்னுடைய காரியங்கள் வெற்றி பெறாமல், ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லது புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கும். அதைரியப்படாதே. நீ என்ன விதைக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான். நீ விதைப்பதை விதை, அது முளைப்பது, பயன் கொடுப்பது இறைவனுடைய காரியம். இறைவன் நம்மிடம் வெற்றியை என்று விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதே போல் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பிள்ளைங்களை வச்சு ஓட்டப்பந்தயம் தோக்கின உடனே கொஞ்சம் தூரம் போனாலும் ஒரு பையன் விழுந்துட்ட உடனே மற்றவங்கெல்லாம் அவன் விழுந்தா என்ன, நம்ம ஓடி போய் ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு போனாங்களா? யாரும் போகலை. அந்த மீதி இருக்கக்கூடிய 9 பேரும் வந்து அவனை தூக்கி நிற்க வச்சு அவனை கையை பிடிச்சிக்கிட்டு 10 பேரும் சேர்ந்து போனாங்க. வெற்றி அன்று விசுவாசத்தை. எந்த மனநிலை நமக்கு இருக்கிறதா? நாம் தப்பிச்சா போதும் என்ற மனநிலை தானே. நமக்கு கிடைச்சா போதும் என்ற மனநிலை அநேகம் இருப்பது. ஆகவே இந்த நற்செய்தியை செவிமடுக்கும் பொழுது, இந்த விளக்கத்தை செவிமடுக்கும் பொழுது நமக்குள் ஒரு எவாலுவேஷன், ஒரு கணிப்பு எடுக்க வேண்டும். நான் எத்தகைய நிலையில் இருக்கிறேன்? பிறருக்கும் உதவக்கூடிய நிலையில் இருக்கிறேனா, அல்லது எனது பிறரிடமிருந்து அனுதாபம் பெற வேண்டும்? இந்த ஒரு இயல்பு சிறுவத்திலிருந்தே இருக்குது. என்னை பார்த்து எல்லாரும் அனுதாபப்பட வேண்டும், ஐயோ பாவம் என்று அல்ல. மாறாக என்னுடைய கடமையை செய்வதற்கு வேண்டிய துணிவை தாரும் என்று ஆண்டவரிடம் ஜெபித்தல். விதையை புதைத்தால் வளரும், வித்தையை புதைத்தால் தளரும். எது உண்மையோ எது நேர்மையோ அதை விதைப்பதற்கும் அதை வளர்ப்பதற்கும் முயற்சி செய். படித்து கஷ்டப்பட்டு படித்து அதை மனதில் ஏற்றி பரீட்சை எதுனா அது உழைப்பு. இந்த பிட் இதுக்கு, இந்த பிட் இதுக்கு, இன்னொரு பிட்டு இந்த பக்கம் இருக்குது. ஆனால் இந்த பிட்டை ஞாபகம் வச்சிருக்கிறோமே அது வித்தை. இதை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு பாடமே படிச்சிடலாமே. இன்னும் எவ்வளோ தூரம் போச்சுன்னா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு சிலருக்கு புத்தகத்தையே கொடுத்து பரீட்சை எழுதுறானா ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியாதான். இப்படியெல்லாம் உண்டு. ஆகவே விதையை புதைத்தால் வளரும், வித்தையை புதைத்தால் தளரும். பெத்தூவனை பற்றி ஒரு கணிப்பு. பெத்தூவன் ஒரு நல்ல இசை அமைப்பாளர், இசை ஞானி. பெத்தூவன் இன்றைக்கும் அவருடைய மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பெத்தூவன் சன் ஆஃப் அன் ஆல்கஹாலிக் ஃபாதர். He lost his hearing at 28 when he conducted his 9th symphony. He could not hear the music except in his mind, nor could he hear the thunderous applause that followed the performance. மதுவுக்கு அடிமையான ஒரு தந்தையின் மகன் பெத்தூவன் தன் 28வது வயதில் செவித்திறன் இழந்தார். தன் 9வது சிம்பொனியை இயக்கிய போது தன் மனதில் தவிர இசையை அவரால் கேட்க இயலவில்லை. அரங்கம் அதிர கிடைத்த கைத்தட்டலையும் கேட்க முடியவில்லை. எவ்வளவு இம்பேர்மெண்ட், எவ்வளவு பலவீனங்கள்! இவைகளின் மத்தியிலே ஒரு சிறந்த இசை மேதையாக அவரால் இருக்க முடிந்ததே.
Every man cannot be a great man, but can be a gentle man. ஒவ்வொருவரும் மிகப்பெரிய மனிதராக ஆவிட்டாலும் உன்னதராக வாழலாம். உன்னதராக. மண்புழு கூட நிலத்தை உழுது உதவும், கருவிலே தரப்பட்ட திறமையை பயன்படுத்தாதவன் உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன். எசுமா காவியன். மண்புழு கூட நிலத்தை உழுது உதவும். நாம் கருவாக இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், ஆல் தி எபிலிட்டிஸ் இன் பொட்டன்சி. சின்ன கருவில் எப்படி ஆலமரத்து விதையில ஒரு ஆலமரம் புதைந்திருக்கிறது அல்லவா, அது நிலத்திலே ஊன்றப்பட்டு வளர்ந்து ஆலமரமாக ஒரு செழிக்கக்கூடிய வகையில் அதற்கு திறமையை அந்த சின்ன விதையில் இறைவன் வைத்திருப்பதை போல நமக்கு பலதரப்பட்ட திறமைகளை இறைவன் கருவிலே கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி செம்மையாக்கி இருக்கிறோமா, இல்லை அதை தூங்க போட்டு இருக்கிறோமா? அப்படி என்றால் உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன். நீ உறவாய் மண்ணா பொறியில அதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. சாட்டையாக சாடுகின்ற வார்த்தைகள். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord, help us use our talents even though they are the best. Summer mornings would be a lot less cheerful if only the birds that announced their arrival were those that sang best. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் திறமைகள் சிறப்பற்றதாயிருப்பினும் அவற்றை சிறப்பாய் பயன்படுத்த வரமருளும். ஏனெனில் வானம்பாடி வந்து பாடாத இளவேனில் விடியலும் சற்று இனிமையற்றதாய் இருக்கும் அல்லவா. நீர் நமக்கு கொடுத்த திறமைகளுக்கெல்லாம், கொடுத்த அனைத்து நல்லவைகளுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறோம். 10 100 கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பெருக்கி உமக்கே அதை அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு வேண்டிய அந்த மனத்திடன் தெளிவு, துணிவு இவைகளை தந்து உடல் உழைப்பு, உள்ள உழைப்பு, கடின உழைப்பு இவைகளினால் எங்கள் வாழ்வை மிளிரச் செய்யும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய அசமந்தத்தனம், சோம்பேறித்தனம், ஏனோ தானோ என்று வாழுகின்ற நிலை இவைகளை விட்டு நாங்கள் இன்னும் உயிர் துடிப்புள்ளவர்களாக எங்கள் விசுவாசம் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் உமக்காகவும் பிறருக்காகவும் வாழுகின்ற அந்த மனநிலையை தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பு நிலைத்திருமான அப்பத்தை காணிக்காக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்ன வாழ்த்து பெறுவதாக. தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க.